வரலாற்றில் பலமுறை இந்த நிகழ்வை கண்டிருக்கிறோம். ஒரு பேரரசை வீழ்த்துறதுக்கு அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை வீழ்த்தினாலே போதும், அந்த பேரரசு சுக்குநூறாக நொறுங்கி போகும். ஓப்பன் டென்சார் ஃபவுண்டேஷன், அதாவது பிட் டென்சார் நெட்வொர்க்கோட சிஇஓ, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்டீவ்ஸ் ஜாக்கோப்ஸ், அவர் அந்த பொறுப்பில் இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதா அறிவிச்சிருக்காரு. ஒரு புதையல் அல்லது ஒரு ரகசியம் அடங்கிய ஒரு வரைபடம், அதாவது மேப்பை கம்ப்ளீட்டாக எரிச்சிட்டோம்னு சொன்னால் அதை யாராலையும் அந்த புதையலையும் அடைய முடியாது. அந்த புதையல் இருக்கிற தடையுமே யாருக்கும் தெரியாமல் போயிடும். பிட் டென்சார் நெட்வொர்க்கோட மாஸ்டர் கீ, அதாவது சூடோ கீ, இதை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணி எரிச்சிடுறாங்க. நான் சொன்ன இந்த 4 புள்ளிகள் டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு கனெக்டிவிட்டி தெரியும். அதை பற்றி தான் அந்த பர்டிகுலர் வீடியோவில் தெளிவாக விரிவாக எளிமையாக பார்க்க போகிறோம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கிரிப்டோ கம்பெனிஸோட சிஇஓஸ், சிடிஓஸ், சிஎஃப்ஓஸ், டீம் லீட்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், இது மாதிரி பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த கம்பெனிலேருந்து விலகுறாங்க, ரிசைன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் கிரிப்டோ காயினோட ப்ரைஸ் ரொம்ப கீழே இறங்கும். இமீடியட்டாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதற்கு நேர்மாறாக ஓப்பன் டென்சார் ஃபவுண்டேஷன், அதாவது பிட் டென்சார் டிஏஓவோட சிஇஓ ஸ்டீவ் ஜாக்கோப்ஸ், அவர் அந்த பொறுப்புலேருந்து தான் விடுவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டிஇஓ கிட்டத்தட்ட 40% உயர்ந்திருக்கு. ஒரு பேரரசை வீழ்த்துறதுக்கு அதில் இருக்க முக்கிய நபரை வீழ்த்தினாலே போதும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிட் டென்சார் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை வீழ்த்துறதுக்கு அதனுடைய முக்கிய நபரான சிஓவை பிடிச்சி மிரட்டி வீழ்த்தினாலே என்ன ஆகி போயிடும், பிட் டென்சாரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக அவர் ரிசைன் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரலைஸ்டு கமாடிட்டிஸ், சென்ட்ரலைஸ்டு என்டிட்டிஸ் லைக் கூகுள், ஓப்பன் ஏஐ, கவர்மெண்ட்ஸ், இவங்களாம் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் முக்கிய நபர் சிஓவை கோடில் சேஞ்ச் பண்ண சொல்லலாம், நெட்வொர்க்கில் சேஞ்ச் பண்ண சொல்லலாம், உள்ளே இருக்கக்கூடிய சப்நெட்ஸில் சேஞ்ச் பண்ண சொல்லலாம். அவங்க எந்தெந்த சப்நெட்ஸ், இந்த சப்நெட்ஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யுது, எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு அதெல்லாம் ரிமூவ் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கனால அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பில் இருந்து தன்னைத்தானே விடுவிச்சுக்கிட்டார். கம்ப்ளீட்டாக டிஓஓ எக்கோ சிஸ்டம்லேருந்து அவர் வெளியில் போகலை. அதற்கு மாறாக அவர் அவர் வச்சு இந்த கண்ட்ரோலை மட்டும்தான் கொடுத்துட்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் வரக்கூடாதுன்றதுக்காக அவர் என்னவா இப்போ ஒர்க் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மைண்ட் பண்ணுவார். அதே மாதிரி சப்நெட்டை உருவாக்குறதுக்கு, சப்நெட்டை புதுசாக உருவாக்குறதுக்கு, சப்நெட்டை மேம்படுத்துவதற்கு அவர் என்ன பண்ண போகிறாருன்னா உறுதுணையாக இருக்க போகிறாருன்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போது அவர்கிட்ட இருந்த பொறுப்புகளை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாருன்னு சொன்னால் யார் அந்த நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்ண போகிறது, யார் அந்த நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ண போகிறதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அதே மாதிரி 2024 ஒரு ஹேக் நடந்தபோது டிஏஓவில் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த நெட்வொர்க்கை ஸ்டாப் பண்ணாங்க, பிளாக் செயினை பாஸ் பண்ணாங்க. அதனால் ஃபர்தர் டேமேஜஸை தடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அதை செய்கிறதுக்கு யார், இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்காக தான் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை வச்சுருக்காங்க, ஒரு மிட்டிகேஷன் பிளான் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்வைரேட் கவர்னன்ஸ் மாடல்னு சொல்கிறாங்க. இந்த கவர்னன்ஸ் மாடலில் ஒரு தனி நபருக்கு பதிலாக 3 இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. இந்த 3 இண்டிவிஜுவல்ஸ் எப்படி செலக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப் 12 வேலிடேட்டர்ஸ் அல்லது டாப் 12 சப்நெட்ஸ் ஓனர்ஸ், அவங்கலேருந்து இருக்கக்கூடியவங்களை ரேண்டமாக லாட்ரி மூலமாக செலெக்ஷன் ஆகும். அவங்க செலக்ட் ஆகிடுறாங்க. அவங்க 3 பேர் தான் சில முக்கியமான டெசிஷன்ஸை எடுப்பாங்க. முதலாவது. ரெண்டாவது, என்னென்ன டெசிஷன்ஸ், என்னென்ன ரோல் அவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா they are the one who draft and submit some proposals. என்ன மாதிரியான ப்ரொபோசல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோட் லெவலில் சேஞ்சஸ், கோட் லெவலில் அப்டேஷன்ஸ், நெட்வொர்க் லெவலில் சேஞ்சஸ், இதெல்லாம் செய்யலாமா வேணாமான்றதை எழுதி அனுப்புவாங்க. இதுதான் அவங்களோட முக்கியமான ரோல். ஸோ எழுதுறதும் சப்மிட் பண்ணுறதும் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு கமிட்டியோட வேலை. இதை அப்ரூவ் பண்ணுறது செனேட் அப்படின்ற செகண்ட் கமிட்டி இருக்குது. இந்த செனேட் பார்த்தீங்கன்னா டாப் 12 to 64 வேலிடேட்டர்ஸ் சேர்ந்த ஒரு கமிட்டி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செனேட் கமிட்டி. அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில சமயம் டாப் 50 இருக்கும், டாப் 20 இருப்பாங்க, அல்லது சில சமயம் 25 பேர் இருப்பாங்க, சில சமயம் 35 பேர் இருப்பாங்க, சில சமயம் 60 பேர் இருப்பாங்க, சில சமயம் 12 பேர் மட்டுமே இருப்பாங்க. ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். ஸோ இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணுறது. எப்படி அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா ஓட்டெடுப்பு நடத்தி அப்ரூவ் பண்ணுவாங்க. 50+1 51 ஓட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க கொடுத்த அப்ரூவல் பாஸ் ஆகி அதை என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்படித்தான் அவங்க நடத்துகிறாங்க. முதல்ல சப்மிட் பண்ணுறதுக்கு 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி இருக்குது. அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு 12லேருந்து 64 பேர் கொண்ட கமிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த பவர் பேலன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ட்ரையம்வைரேட் அப்படின்றது they are the one who writes the law. அவங்க தான் எழுதுறது. அடுத்து இந்த செனேட்ன்றது அந்த கம்யூனிட்டிலேருந்து வெளியில் வந்தது. அவங்க ஹேஸ் தி பவர் டு பிளாக் ஆர் அப்ரூவ் தி பர்டிகுலர் ப்ரொபோசல். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்வேட்ன்றது ஹை கோர்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் செனேட்ன்றது சுப்ரீம் கோர்ட்டு. ஹை கோர்ட்டில் நிராகரிக்கப்படுது, அப்ரூவ் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டில் அது சட்டமாக்கப்பட்டால் தான்
நாடு போல்ஸாக என்ன பண்ண முடியும்னா அதை பரவலாக கொண்டுட்டு வர முடியும். அந்த மாதிரி தான் அங்கே ட்ரையம்வேட்டில் என்ன ப்ரொப்போசல்ஸ் கொடுத்தோ அவங்க அப்ரூவ் பண்ணாலும் அங்கே என்ன ஆகும்னா செனேட்டில் அப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் தான் டோட்டலாகவே என்ன ஆகும், மொத்தமாக எல்லா இடத்துலையும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். புதையல் மற்றும் ரகசியங்கள் அடங்கிய வரைபடத்தை எரிக்கிற மாதிரி இங்கே சூடோக்கியை எரிச்சிடுறாங்க. ஸோ அந்த சூடோக்கின்றதான் மாஸ்டர் கீ. அதை எரிச்சிட்டா அந்த பர்டிகுலர் கோடிங்கை உருவாக்குனவங்க, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை உருவாக்குனவங்களால கூட என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் அந்த கோடை சேஞ்ச் பண்ண முடியாது, கோடை அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்குறோம். ஸோ சூடோக்கின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து சூப்பர் யூசர் டூ அப்படின்றது தான் சூடோ அப்படின்னு சொல்லி சுருக்கி சொல்கிறாங்க. இது லினக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் வந்து. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும்னு பார்த்தா, சூடோ கீ இருக்கிறவங்க, அந்த மாஸ்டர் கீ வச்சிருக்கவங்களால என்ன பண்ண முடியும்னா, தே கேன் பைபாஸ் தி ஒரிஜினல் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஓட்டிங் பவர். அந்த ஸ்டாண்டர்டாக ஓட் பண்ணி செய்யக்கூடிய வேலைகளை இவங்க தன்னிச்சையாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியும்னு ஒரு 4 வேலைகள் இவங்களால செய்ய முடியும் அந்த சூடோ கீ வச்சிருக்கவங்களால. முதலாவது வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ்ட் அப்கிரேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோடுக்குள்ளே சேஞ்சஸ், கோடுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்டேட்ஸு, கோடுக்குள்ளே தான் அப்கிரேட் பண்ணணும், அதாவது அந்த சாஃப்ட்வேர் கோடுக்குள்ளே, நெட்வொர்க் கோடுக்குள்ளே இதை பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த நெட்வொர்க்கை ஹால்ட் பண்ண முடியும், நிறுத்த முடியும், பாஸ் பண்ண முடியும், பிளாக் செயினை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இது வந்து சில நேரங்களில் தேவைப்படும். ஆனால் வந்து அது மாதிரி பண்ணால் டீசென்ட்ரலைசேஷனே கிடையாது. பிளாக் செயின்னு சொன்னால் 24/7 365 டேஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை நிறுத்தி வச்சிட்டோம்னு சொன்னால் பிளாக் செயினே கிடையாது. மூன்றாவதாக வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பேராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். என்னென்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்நெட்டை வந்து யாராவது ஒருத்தர் வாங்கணும்னு நினச்சா அது என்ன விலைக்கு வாங்குறதுன்னு உள்ளுக்குள்ளே ப்ரீ ரிட்டன் கோடிங் உள்ளே இருக்கும். அந்த கோடிங்கை வந்து திடீர்னு நமக்கு தேவையானபடி அந்த ரேட்டை குறைச்சிக்கிறதோ ரேட்டை ஏற்றிக்கிறதோ பண்ண முடியும். யாராலும்னா சூடோ கீ வச்சுருக்கவங்களால. நான்காவதாக உள்ள இருக்கக்கூடிய பக்ஸு, கிரிட்டிக்கல் பக்ஸஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது எரர்ஸு, இல்லைன்னா முக்கியமான சில எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கக்கூடிய சில முக்கியமான மால்வேர்ஸ் இது மாதிரிலாம் உள்ளே வருதுன்னு சொன்னால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். யாரால் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூடோ கீ இருக்கிறவங்களால. சப்போஸ் இந்த சூடோ கீயை டெலீட் பண்ணிட்டா யாராலுமே அதை என்ன பண்ண முடியாது, இந்த 4 விஷயத்தையும் செய்ய முடியாது. ஏன் இந்த சூடோ கீ டெலிஷன் வந்து இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஷியலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டில் பியூர்லி டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொன்னால் அங்கே சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கக்கூடாது. அதிகார குவியல் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்க ஒரு தனி மனிதர்கிட்டயோ ஒரு பர்டிகுலர் குரூப் கிட்டயோ இருக்கக்கூடாது. இதுதான் வந்து முக்கியமான விஷயம் பிளாக் செயின் அல்லது கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சூடோ கீ வந்து அந்த சிஓ கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அந்த சிஓவால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே போய் ரேட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும், எமிஷன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும், சிமிலர்லி பக்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும், பிளாக் செயினை ஹால்ட் பண்ண முடியும், என்டையர் நெட்வொர்க்கை வந்து நிறுத்தி வைக்க முடியும். இதெல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும்னா, அந்த சூடோ கீ இருக்கக்கூடாதுன்றதுக்காக டெலீட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து ரெகுலேட்டரி ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து இந்த நெட்வொர்க்கை நிறுத்து, இந்த சப்நெட்டை வந்து நீ ரிமூவ் பண்ணு, இந்த சப்நெட்டில் ஓடிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் பர்சனை பிடிச்சி அந்த கீயோட்ட இருந்துச்சுன்னா அவன் கீயை வச்சு அதை நீ செய்ய வைக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூடோ கீயும் டெலீட் பண்ணிட்டாங்க. அவர் சிஓ போஸ்ட்டு என்ன பண்ணிடுறாரு, ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறார். இதனால் வந்து ஒரு தனி மனிதனால் ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்கு, ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது பிட்காயின் மாதிரி. ரெண்டாவது, ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு தனி மனிதனால் உள்ளுக்குள்ளே சேஞ்சஸ், அதாவது வந்து ஒரு அப்கிரேடாக இருந்தாலும் சரி, அப்டேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு சாதகமாகவோ இல்லைன்னா பெரும் நிறுவனங்களுக்கு சாதகமாகவோ தேவையான விஷயங்களை உள்ளுக்குள்ளே எதுவுமே செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் அது பெரிய கான்ட்ரவர்ஷியாக இருக்குது. அந்த ரீசன்னால் தான் இப்போ டிஓவோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இதுதான் வந்து பியூர் டீசென்ட்ரலைசேஷன். இதை ஒரு அனாலஜி படி பார்த்தோம்னா, ஜாக்கோப் ஸ்டீவ்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி விட்டு வெளியில் போகிறது வந்து ஒரு பெற்றோர் வந்து தன் மகனுக்கோ மகளுக்கோ அந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டு, டீடை எழுதி கொடுத்துட்டு வெளியில் போகிற மாதிரி. அவங்க வெளியில் போனதுக்கப்புறமா இந்த கலர் தான் வந்து நம்ம செவுத்துக்கு அடிக்கணும், இந்த கலரில் தான் வந்து ஃபர்னிச்சர்ஸ் இருக்கணும், ஃப்ரண்ட் டோரில் இவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும், பேக் டோர் வழியாக இவங்க உள்ளே வரலாம் அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே இருக்க அந்த அதிகாரம் அந்த பர்டிகுலர் பெற்றோர்களுக்கு இருக்காது. யாருக்கு தான் இருக்கும்னா அது உள்ளே இருக்கக்கூடிய ஆக்குபன்ஸ், அதாவது கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் அதை வந்து சேரும். இதனால தான் வந்து ஸ்டீவ் ஜாக்கோப்ஸ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை விட்டுட்டு வெளியில் போயிட்டு அதை கம்யூனிட்டி கையிலேயே கொடுத்துட்றாரு. டு தி கம்யூனிட்டி, ஃபார் தி கம்யூனிட்டி, பை தி கம்யூனிட்டின்றது தான் பியூர் டீசென்ட்ரலைசேஷன். அதை நோக்கி எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் அதை பார்க்குறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங், இட்ஸ் அ கிரேட் திங். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன் டிஏஓ எக்கோசிஸ்டம்க்கு. இன்னொரு எபிசோடில் ஒரு நல்ல காயின் டோக்கன் அல்லது கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.